நாடு முழுவதும் தெருநாய்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தானாக முன்வந்து வழக்கை விசாரித்த நிலையில் டெல்லியில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பொது இடங்களில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை பிடிப்பது தொடர்பாகவும் அதற்கு கருத்தடை சிகிச்சை வழங்குவது தொடர்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் டெல்லியில் பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிடிக்கப்படக்கூடிய நாய்கள் கருத்தடை செய்யப்பட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தற்போது நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. விவரங்களை நிகரானுடைய செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, தற்போது உச்சநீதிமன்ற அதாவது இந்த திருநாய்கள் பிடிப்பது தொடர்பான அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. அதில் அதாவது ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அது தெருக்களில் இருக்கக்கூடிய அனைத்து நாய்களையும் பிடித்து அடைத்து வைக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. தற்போது அந்த தீர்ப்புக்கு எதிர்த்து ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தீர்ப்பு உச்சநீதிமன்றமானது நாய்களை பிடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தொடரலாம், ஆனால் நாய்களை அதாவது ராபிஸ் போன்ற நோய்களினால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்களை தவிர மற்ற நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி மற்றும் அந்த இனக்கட்டுப்பாடு அந்த அறுவை சிகிச்சை செய்த பின்பு அந்த நாய்களை அதே இடத்தில் விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இதற்கு முன்பாக உச்சநீதிமன்ற அமர்வு வழங்கிய அந்த நாய்களை பிடித்து அடைத்து வைக்க வேண்டும் என்ற தீர்ப்புக்கு மட்டும் தற்போது நிலுவையில் வைத்திருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பில் நாய்களை பொது இடங்களில் அந்த நாய்களுக்கு உணவை வழங்கக்கூடாது, நாய்களுக்கு உணவளிப்பதற்கென்றே ஒரு பிரத்யேக இடத்தை கண்டுபிடித்து அதை ஒரு தேசிய அளவில் அதற்கென்ற ஒரு பாலிசியையும் உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதனால் டெல்லி போன்ற மாநிலங்களில் அந்த நாய்களை பொது இடங்களிலிருந்து பிடிக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடரும். ஆனால் அந்த பிடிக்கப்பட்டிருக்கூடிய நாய்களுக்கு அந்த தடுப்பூசி மற்றும் அந்த அறுவை சிகிச்சை செய்த பின்பு மீண்டும் அதே இடத்தில் விடப்படும். ஆனால் அந்த ராபிஸ் போன்ற தொற்று மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாய்களை அவைகள் மற்றும் அது அதாவது விடுவிக்கப்படாது என்றும் இந்த உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முகிலன்.